கர்த்தருடைய கிருபை நாம் சிந்தித்து அதுக்கு தேவன் சோத்திரம் செலுத்த கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. இந்த கிருபை எங்க இருந்தது? நீங்க அந்த கிருபை என்பது ஒரு ஒன் டைம் ஒர்க் அல்ல, இட் இஸ் எ லைஃப் ப்ராசஸ். அது தொடர்ச்சியாக நம்ம கூட இருப்பதா. ஒரு காரியத்துக்காக மட்டும் கிருபை அளிக்கப்பட்டதல்ல, ஒரு சம்பவத்துக்காக மட்டும் கிருபை அளிக்கப்பட்டதில்ல, ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுகளுக்கு மட்டும் கிருபை அளிக்கப்பட்டதல்ல. இது ஆதியிலே தேவன் கூட இருந்ததாக ஒரு கிருபையா. இது இஸ் எ லைஃப் ப்ராசஸ். இது நம்ம கூட இருக்கிற ஒரு சமாச்சாரமா தேவ பிள்ளைகள் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் நாட் எ ஒன் டைம் ஒர்க், இட் இஸ் எ லைஃப் ப்ராசஸ். தொடர்ச்சியாக நம்ம கூட அது கண்டினியூஷனாக இருக்குது. இதோட ஆர்ஜின் என்ன நினைக்கிறீங்க? நேற்று நம்ம ஜெபம் பண்ணனால நீங்க கிருபை வந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை உபவாசம் கிருபை வந்துடுறது நினைக்கிறீங்களா? இதோட ஆர்ஜின் நம்ம பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9-10 வாசிக்கும் போது இந்த ஆர்ஜின் பிதாவிடத்தில் இருந்தது. ரட்சிக்கப்பட முடியாத அந்த கிருபை இயேசு மூலமா நமக்கு வந்ததுனா, இயேசு மூலமா அந்த கிருபை நமக்கு வெளிப்பட்டது. இயேசு பிரசன்னமானனாலே அந்த கிருபை நம்மளை வந்தடைய செஞ்சது. முதல்ல அந்த கிருபை எங்க இருந்து வாசிக்கிறேன்? நம்முடைய கிரியின்படி தேவன் நம்ம ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. இந்த கிருபை முதல்ல இயேசுக்குள்ள இருந்தது. பரலோகத்திலே ஆதி காலம் முதல் இருந்தது. நேற்று வந்ததல்ல,